என் பேர் இமானுவேல் ராஜையா. நான் மதுரைனா. நான் இங்கே சில தடவை வந்திருக்கேன். பட் நானும் ஒரு வியாதியஸ்தராக ஒரு மரண பயத்திலேருந்து தப்பிக்கணுன்ற ஆர்வத்தில் கடவுளுடைய பாதத்தில் வந்து இங்கே ஜெபம் பண்ணி நான் அற்புதமாக சோப்பட்டிருக்கேன். அதை சொல்கிறது தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஒரு 45 டேஸ்க்கு முன்னால் எனக்கு திடீர்னு ரத்தமாக வாந்தி எடுத்துட்டேன். நான் ஸ்மோக் பண்ணுவேன், ட்ரிங்க் பண்ணுவேன். அப்படியே அந்த டோட்டல் எஃபெக்டில் வாந்தி எடுத்துட்டேன். ஆனால் எந்த வலியும் எதுவுமே இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. உடனே ஒரு 4-5 ஆஸ்பத்திரியில் அவசரமாக அலைஞ்சு எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்து எல்லாமே கேன்சர்னு சந்தேகப்பட்டாங்க டாக்டர்ஸ். உடனே ரொம்ப டவுன் ஆகிட்டேன். நான் டவுன் ஆகிட்டேன் அப்படின்னா சீக்கிரம் செத்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு மரண பயம் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. ஏன்னா பாவத்தின் பாதத்தில் நடந்தனால எனக்கு மரணம் வந்து எனக்கு பெருசாக தெரியல எனக்கு. ஆனால் என்னுடைய பாவத்தினுடைய வெயிட் என்ன தாங்க முடியல. என் பேர் இமானுவேல் ராஜையா. நான் மதுரைனா. நான் இங்கே சில தடவை வந்திருக்கேன். பட் நானும் ஒரு வியாதியஸ்தராக ஒரு மரண பயத்திலேருந்து தப்பிக்கணுன்ற ஆர்வத்தில் கடவுளுடைய பாதத்தில் வந்து இங்கே ஜெபம் பண்ணி நான் அற்புதமாக சோப்பட்டிருக்கேன். அதை சொல்கிறது தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஒரு 45 டேஸ்க்கு முன்னால் எனக்கு திடீர்னு ரத்தமாக வாந்தி எடுத்துட்டேன். நான் ஸ்மோக் பண்ணுவேன், ட்ரிங்க் பண்ணுவேன். அப்படியே அந்த டோட்டல் எஃபெக்டில் வாந்தி எடுத்துட்டேன். ஆனால் எந்த வலியும் எதுவுமே இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. உடனே ஒரு 4-5 ஆஸ்பத்திரியில் அவசரமாக அலைஞ்சு எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்து எல்லாமே கேன்சர்னு சந்தேகப்பட்டாங்க டாக்டர்ஸ். உடனே ரொம்ப டவுன் ஆகிட்டேன். நான் டவுன் ஆகிட்டேன் அப்படின்னா சீக்கிரம் செத்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு மரண பயம் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. ஏன்னா பாவத்தின் பாதத்தில் நடந்தனால எனக்கு மரணம் வந்து எனக்கு பெருசாக தெரியல எனக்கு. ஆனால் என்னுடைய பாவத்தினுடைய வெயிட் என்ன தாங்க முடியல. என் பேர் இமானுவேல் ராஜையா. நான் மதுரைனா. நான் இங்கே சில தடவை வந்திருக்கேன். பட் நானும் ஒரு வியாதியஸ்தராக ஒரு மரண பயத்திலேருந்து தப்பிக்கணுன்ற ஆர்வத்தில் கடவுளுடைய பாதத்தில் வந்து இங்கே ஜெபம் பண்ணி நான் அற்புதமாக சோப்பட்டிருக்கேன். அதை சொல்கிறது தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஒரு 45 டேஸ்க்கு முன்னால் எனக்கு திடீர்னு ரத்தமாக வாந்தி எடுத்துட்டேன். நான் ஸ்மோக் பண்ணுவேன், ட்ரிங்க் பண்ணுவேன். அப்படியே அந்த டோட்டல் எஃபெக்டில் வாந்தி எடுத்துட்டேன். ஆனால் எந்த வலியும் எதுவுமே இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. உடனே ஒரு 4-5 ஆஸ்பத்திரியில் அவசரமாக அலைஞ்சு எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்து எல்லாமே கேன்சர்னு சந்தேகப்பட்டாங்க டாக்டர்ஸ். உடனே ரொம்ப டவுன் ஆகிட்டேன். நான் டவுன் ஆகிட்டேன் அப்படின்னா சீக்கிரம் செத்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு மரண பயம் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. ஏன்னா பாவத்தின் பாதத்தில் நடந்தனால எனக்கு மரணம் வந்து எனக்கு பெருசாக தெரியல எனக்கு. ஆனால் என்னுடைய பாவத்தினுடைய வெயிட் என்ன தாங்க முடியல. என் பேர் இமானுவேல் ராஜையா. நான் மதுரைனா. நான் இங்கே சில தடவை வந்திருக்கேன். பட் நானும் ஒரு வியாதியஸ்தராக ஒரு மரண பயத்திலேருந்து தப்பிக்கணுன்ற ஆர்வத்தில் கடவுளுடைய பாதத்தில் வந்து இங்கே ஜெபம் பண்ணி நான் அற்புதமாக சோப்பட்டிருக்கேன். அதை சொல்கிறது தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஒரு 45 டேஸ்க்கு முன்னால் எனக்கு திடீர்னு ரத்தமாக வாந்தி எடுத்துட்டேன். நான் ஸ்மோக் பண்ணுவேன், ட்ரிங்க் பண்ணுவேன். அப்படியே அந்த டோட்டல் எஃபெக்டில் வாந்தி எடுத்துட்டேன். ஆனால் எந்த வலியும் எதுவுமே இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. உடனே ஒரு 4-5 ஆஸ்பத்திரியில் அவசரமாக அலைஞ்சு எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்து எல்லாமே கேன்சர்னு சந்தேகப்பட்டாங்க டாக்டர்ஸ். உடனே ரொம்ப டவுன் ஆகிட்டேன். நான் டவுன் ஆகிட்டேன் அப்படின்னா சீக்கிரம் செத்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு மரண பயம் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. ஏன்னா பாவத்தின் பாதத்தில் நடந்தனால எனக்கு மரணம் வந்து எனக்கு பெருசாக தெரியல எனக்கு. ஆனால் என்னுடைய பாவத்தினுடைய வெயிட் என்ன தாங்க முடியல. என் பேர் இமானுவேல் ராஜையா. நான் மதுரைனா. நான் இங்கே சில தடவை வந்திருக்கேன். பட் நானும் ஒரு வியாதியஸ்தராக ஒரு மரண பயத்திலேருந்து தப்பிக்கணுன்ற ஆர்வத்தில் கடவுளுடைய
பாதத்தில் வந்து இங்கே ஜெபம் பண்ணி நான் அற்புதமாக சோப்பட்டிருக்கேன். அதை சொல்கிறது தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஒரு 45 டேஸ்க்கு முன்னால் எனக்கு திடீர்னு ரத்தமாக வாந்தி எடுத்துட்டேன். நான் ஸ்மோக் பண்ணுவேன், ட்ரிங்க் பண்ணுவேன். அப்படி அந்த டோட்டல் எஃபெக்டில் வாந்தி எடுத்துட்டேன். ஆனால் எந்த வலியும் எதுவுமே இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. உடனே ஒரு 4-5 ஆஸ்பத்திரியில் அவசரமாக 4-5 எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்து எல்லாமே கேன்சர்னு சந்தேகப்பட்டாங்க டாக்டர்ஸ். உடனே ரொம்ப டவுன் ஆகிட்டேன். நான் டவுன் ஆகிட்டேன் அப்படின்னா சீக்கிரம் செத்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு மரண பயம் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. ஏன்னா பாவத்தின் பாதத்தில் நடந்தனால எனக்கு மரணம் வந்து எனக்கு பெருசாக தெரியல எனக்கு. ஆனால் என்னுடைய பாவத்தினுடைய வெயிட் என்ன தாங்க முடியல. சிஎம்சி வெள்ளூரில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். அங்கே போய் டாக்டர் பார்த்த உடனே பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இது கேன்சர் தான், இருந்தாலும் நாங்கள் பயாப்சி எடுக்கணும், நாங்கள் சிடி ஸ்கேன் எடுத்தால் தான் நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. சர்ஜன்ட்ட இப்போ போய் காமிச்சார். சர்ஜன் பார்த்த உடனே இது நல்லா கேன்சர்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்லி ஒரு 15 நாள் எங்களை அலைய விட்டு 85,000 ரூபா செலவழித்து திருப்பி டெஸ்ட் எடுத்தோம். டெஸ்ட் எடுத்துகிட்டு 4 நாள் கழிச்சு ரிசல்ட் வரும், அந்த வரைக்கும் நீங்கள் மெட்ராஸ்க்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க எங்களை. நான் வரும்போது சும்மா இருக்காமல் அந்த சர்ஜனை பார்த்து ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு வந்தேன். அவர் டெஸ்ட்லாம் எடுத்துக்கலாம் சார்லாம், ஓகே ரிசல்ட்லாம் வரட்டும், பட் 99% ஐ எம் ஷியோர் திஸ் இஸ் கேன்சர். நான் வந்து உங்கள் லங்ஸு பாதி லங்ஸை வெட்டி எடுத்துருவேன், லங்ஸுக்குள்ளே ஊசி போட்டு அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு ஓப்பன் பண்ணி லங்ஸை பாதி கட் பண்ணி எடுத்துருவேன் அப்படின்ட்டார். இப்படி சொன்னப்போ 4 நாளைக்கு மதுரையில் வந்து என்ன என்ஜாய் பண்ண, மெட்ராஸ் வந்து என்ன என்ஜாய் பண்ண முடியும்னா அது அவரை பார்க்காமே வந்திருக்கலாம். டெஸ்ட்டுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. இவர் இப்படி குண்டு தூக்கி போட்டார். வந்து இங்கே வந்து ஜெபம் பண்ணேன். இது நான் ரொம்ப அலட்சியமாக நினைக்க மாட்டேன், இந்த இடத்த ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதும் கிடையாது. பட் அந்த சூழ்நிலைக்கு கடவுள் என்னை கொண்டு வந்துட்டார். ஸோ நானும் என் ஒய்ஃபை வந்து ஜெபம் பண்ணோம். அன்றைக்கி ஜாஃப்ரி ரங்கா ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் பண்ணும்போது அப்படியே உடம்பை நடுங்கிருச்சாங்க. சுகம் ஆயிடுச்சு அப்படின்ற நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. பட் ரிசல்ட் அவன் 2 டேஸ் கழிச்சு தான் ரிசல்ட் சொல்ல போகிறான். ஸோ என்னையும் சுகப்படுத்திட்டார். ரைட்டு, அங்கே உள்ள பயாப்சி எடுத்த டிஷ்யூவும் அந்த ஸ்லைட்ஸையும் அந்த சிடி ஸ்கேனையும் எப்படி சாமி மாற்றுவார், அது டெக்னிக்கல் ஒர்க் ஆச்சு. கடவுள் என்னையும் படைச்சார், என்னைய குணப்படுத்த முடியும். சிடி ஸ்கேனையும் கிளாஸையும் அவர் படைக்கலையே, எப்படி சின்ன பிள்ளைமா நினச்சி நானா சந்தேகத்தை கொண்டாடுறேன். உன்னை குணப்படுத்திட்டார். ரைட் தான், ஜோ பண்ணார் பாஸ்டர். கண்ணாடியையும் சிடி ஸ்கேனையும் எப்படி ஆல்ட்ரு பண்ண போகிறார் அவர், அது கேன்சர்னு சொல்லுது. இப்படி என்னை மனசு குழப்பிக்கிட்டே இருக்கு. கிடச்சி நான் முடியல, மொட்டையை வெட்டி என்னை 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆப்ரேஷன் பண்ணி பெட்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. முடியெல்லாம் வளர்ந்து அசிங்கமாக போயிடும்னு சொல்லி மொட்டை அடிச்சிட்டேன். நான் ரெடி ஆகிட்டேன், பேக்கிங்லாம் பண்ணி 1 மாதம் ரெடியாக. ஒய்ஃப் சொல்கிறேன், என் மகன் சொன்னான், சும்மா வெறுங்கையா போங்கப்பா, அப்படி தேவைன்னா நீங்கள் வந்து பேக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நான் சொன்னேன், எதுக்குமா வேஸ்ட் ட்ரிப்பு, ஐ வில் பி ரெடி ஃபார் தி ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு 1% சந்தேகத்திலேயே நான் போயிருக்கேன். டாக்டர் 99% ஷியூராக இருக்கான். அங்கே போய் டாக்டரை பார்க்குறோம், ரிசல்ட்டெல்லாம் வாங்கி பார்க்குறோம். டாக்டர் சிரிக்கிறாரு என்னை பார்த்து, பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், நத்திங். ஸோ கடவுளுக்கு கை கொடுக்க முடியல, அதனால் டாக்டரை கை கொடுத்தேன். அவரும் கிறிஸ்டியன். அவருக்கு ஒரே ஆச்சரியம், எல்லாமே நெகட்டிவாக இருக்குது, எல்லாம் நெகட்டிவ். ரொம்ப செலவழிச்சு ரிசல்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த மிகப்பெரிய சந்தோஷத்தை என்னால் உடனே அனுபவிக்க முடியல. ஏன் அனுபவிக்க முடியலன்னா, அவ்வளோ டீப் சாரோவில் நான் இருந்திருக்கேன். இந்த ஒரு வாரமாக சாக போகிறோம் 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணணும், கஷ்டப்படணும், இதை நினச்சி கவலைப்பட்டு அந்த ஹாப்பி நியூஸை இன்னும் நான் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ண முடியல. என்னால் அதை என்ஜாய் பண்ண முடியல. அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், என்ஜாய் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஜெபம் பண்ணது, நீங்கள்லாம் எனக்கு ஜெபம் பண்ணது, பல பேர், என் ஒய்ஃபுடைய நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள், எங்கள் கோயில் 2-3 கோயிலில் மக்கள் பல இடங்களில் ஜெபம் பண்ண ஒரே காரணத்தினால எனக்கு சுகம் கிடைச்சிருக்கு. இதை நான் கடவுளுக்கு சாட்சியாக உங்களால் சொல்ல வரேன். Glory to Jesus. சொல்லு. இந்த வியாதி டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, நீங்க எப்படி இருந்தீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
கேன்சர் நாங்கள் வந்து மதுரையில் டிசைட் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தேகம் தான். சரி, இவங்க வந்து இனிமேல் உயிர் வாழ்கிறது கஷ்டம், வேணா வந்து டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பட் வந்து லைஃப் வந்து ஷார்ட்னு தான் யோசித்தேன்னா, லாஸ்ட் வீக் நாங்கள் வந்த சமயம் ரொம்ப அழுதேன். என்ன நிறைய சிஸ்டர்ஸ்லாம் வந்து பேசினாங்க. ரொம்ப என்னால் தாங்க முடியல, அப்படி அழுதேன். அப்போ எல்லாருமே சொன்னாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, இங்கே வந்துட்டீங்கல்ல, கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு சுகமளிப்பார். ஆனால் இந்த இடத்துல எனக்காக என் ஹஸ்பண்டுக்காக 1 மாதம் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. இவங்களுக்கு சுகமில்லைன்னொடனே நான் வந்து ஜாஃப்ரி பிரதர்கிட்ட சொன்னேன், அப்படி சுகமில்லைன்றாங்க, கேன்சர்ன்றாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இங்கே உள்ள குரூப் ஃபுல்லாகவே எனக்காக, எங்கள் குடும்பத்துக்காக ரொம்ப பாரப்பட்டு ஜெபிச்சிங்க. அதன் விளைவு தான். ஆனால் எனக்கு அன்னைக்கு தெரியும், 19 போன வாரம் வந்தோடனே நான் யோசித்தேன், ஏன் சந்தேகப்படுறீங்க, கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது, விசுவாசத்தோட போங்க, பையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னேன் ஹஸ்பண்ட்டை. சும்மா போகலாம், டாக்டர் நம்ம திருப்பி நைட்டு கட்டாயம் அனுப்பிடுவார் அப்படின்ற விசுவாசத்தோடு இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் ரொம்பவே எனக்கு விசுவாசம் வந்துச்சு. ஆனால் அதே மாதிரி கர்த்தர் வந்து போய் நாங்கள் டெஸ்ட் பண்ணது, அங்கே எல்லாமே செல்ஸ் இருந்துச்சு, கேன்சர் செல்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு வந்துச்சு. ஆனால் இங்கே வெள்ளூர் ரிப்போர்ட்டில் இங்கே ப்ரேயர் பண்ணிட்டு நான் போனதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டில் டாக்டர் பார்த்த உடனே சொன்னாங்க, எப்படி சிஸ்டர் நார்மல் அப்படின்னாங்க. ஸோ இட்ஸ் பியூர் காட்ஸ் கிரேஸ், எல்லாருடைய ப்ரேயர், வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கட்டாயம் நமக்கு என்ன செய்வார், விடுதலையை கொடுப்பார் அப்படின்ற ஒரே நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில் எங்களுக்கு வந்து சாமி சோத்தை கொடுத்தாரு. இனிமேல் நாங்கள் என்ன செய்வோம், சாட்சியாக என்ன செய்வோம், கடவுளுக்காக குடும்பமாக நாங்கள் என்ன செய்வோம், இருப்போம். இவர்களுக்கு இந்த சகோதரருக்கு லங்ஸில் கேன்சர் 99% that was confirmed by the report. அவங்களுடைய ரிப்போர்ட்டின் படி 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கேன்சர், he must be getting ready for this surgery. ஆப்ரேஷனுக்கு ரெடியாகிவிட்டார். அந்த சூழ்நிலை கடந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்திருக்கிறாங்க. That was the first time for him to see how wonders the Lord is doing in this ministry. இந்த ஊழியத்தில் ஆண்டவர் என்ன என்ன செய்கிறாருங்கிறத அங்க உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த பொழுது இவர்களுக்குள்ள நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தர் எங்களுக்கும் சுகத்தை கொடுத்து விடுவார். அவர்களுக்காகவும் அங்க போய் ஜெபித்தேன். திரும்ப மறுபடியும் திங்கட்கிழமை வெள்ளூர்ல போய் செக் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, முதலாவது ரிப்போர்ட்ல நில்லுன்னு வந்துருச்சு. அது எப்படி நடக்கும் சொல்லி திரும்ப போய் சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. திரும்ப 8000 ரூபாய் செலவழிச்சு, திரும்ப 8000 ரூபாய் செலவழிச்சு சிடி ஸ்கேன் எடுத்திருக்கிறாங்க. சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தா ரிப்போர்ட் நார்மல் என்று வந்து விட்டது. இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த லங்ஸ்ல ஒரு தழும்பு இருந்துச்சு. அதாவது அதோடைய இது வந்து 3.95 பிரெத்து, 1.95 டெப்த்து. அந்த அகலத்தில் நாங்கள் மதுரையில் எடுத்த சிடி ஸ்கேனில் இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டியூஸ்டே நாங்கள் எடுத்த சிடி ஸ்கேனில் அந்த தழும்புன்றது கம்ப்ளீட்டாக கிடையாது. மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதத்தில் இடத்துல செய்கிறார் ஐயா. லங்ஸ்ல இருந்த கேன்சரையும் காணோம், கேன்சர் தழும்பையும் காணோம், கேன்சர் அடையாளத்தையும் காணோம். இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்திருக்கிறார். இயேசுவுக்கு